ஹாய் ஆல் வெல்கம் டு ஜியோ அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி கிளாஸ் 6 ஜியோகிராஃபி தமிழ் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு நம்ம சாப்டர் 1ஓட பார்ட் 2 வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அதுல வந்து மேப் அண்ட் இட்ஸ் காம்போனன்ட்ஸ் அண்ட் பேசிக்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு இதை அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப்பிங் தி எர்த். நம்ம எர்த்தை எப்படி மேப் பண்ணாங்க? எனி ஐடியா? நிறைய ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் அதை வந்து நம்ம எப்படி மேப் பண்ணணும்? ஓகே, ஸோ ஹவு தே மேப் த எர்த், அதுதான் இன்னைக்கான கான்செப்ட். ஓகேவா? நம்ம எல்லாம் குளோப் பார்த்துருப்பீங்கல்ல. குளோப் வந்து எப்படி இருக்கு? இட்ஸ் லைக் அ ரவுண்ட் ஆப்ஜெக்ட், ஒரு உருண்டையா இருக்கு, பால் மாதிரி இல்லையா? ஸோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க எர்த் வந்து ஒரு ஆரஞ்சு ஷேப்ல இருக்கும், லைக் பீல் பண்ண ஒரு ஆரஞ்சு மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஹவு எப்படி எர்த் வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இதை வந்து நமக்கு இப்போ அட்லஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பா கொண்டு வந்திருக்காங்க. எப்படி அதை கொண்டு வந்தாங்க? வித் த டூ மெஜிஷியன். அந்த மெஜிஷியன் வேற யாரும் இல்லை, லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். ஓகே, இவங்க ரெண்டு பேரு என்னன்னா ஒரு இமேஜினரி லைன், ஜஸ்ட் ஒரு இமேஜினரி லைன். உடனே நீங்க அந்த குளோப்ல அப்படியே அந்த லைன்ஸ் இருக்கிறத பார்த்து இது வந்து அப்படியே நம்ம ஏர்த்ல நிஜமாவே வரைஞ்சிருக்காங்க அப்படின்லாம் நினைச்சிடக்கூடாது. ஓகேவா? தட் இஸ் ஜஸ்ட் அண்ட் இமேஜினரி லைன்ஸ் அந்த கோஆர்டினேட்ஸ். ஓகே, இது மூலமா தான் நமக்கு என்ன வந்து நம்மளால என்ன பண்ண முடிஞ்சிச்சு, ஒரு மேப்பா நம்மளால கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ சி இங்க நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, குளோப்ல நிறைய இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ், இப்படி லைன்ஸும் இருக்கு அண்ட் தென் சி இப்படி நமக்கு லைன்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் latitudes அண்ட் longitudes. latitudes அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி வரைஞ்சிருக்காங்கல்ல, லைக் குட் டே பிஸ்கட் எல்லாரும் சாப்பிடுங்கல்ல. திஸ் இஸ் வாட் latitude. These all are latitude lines. Okay, and longitude. Longitude இப்படி இருக்கு பாருங்க, இட்ஸ் அ vertical line. ஓகே, என்னது longitude. இதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு, நீங்க ஞாபகம் வச்சுக்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க latitude அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒன் செகண்ட் ரிப்பீட். latitude அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட மவுத் வந்து எப்படி போகுதுன்னு பாருங்க, எந்த டைரக்ஷன்ல போகுது. இட்ஸ் லைக் குட் டே பிஸ்கட். எஸ் ரைட், இப்படி போகுதா? தட் இஸ் வாட் latitude. longitude, இட்ஸ் a long distance. longitude சொல்லுங்க, எப்படி போகுது? லைக் வெர்டிக்கலா போகும் நம்மளோட மவுத். ஓகே, திஸ் ஒன் சிம்பிள் ட்ரிக். நீங்க ஈஸியா வந்து எது latitude எது longitude அப்படின்னு சிலர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அதுக்காக இந்த ட்ரிக் வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நீங்களும் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் latitude அண்ட் longitude. இது மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியுது, நம்மளால ஒரு parallel lines அண்ட் கோஆர்டினேட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஓகே, எல்லாருமே செஸ் கேம் விளையாண்டுருக்கீங்களா? செஸ்ல பார்த்தீங்கன்னா இங்க நிறைய பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ லைக் திஸ், இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட ஏர்த்லயும் அந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்றோம். இப்போ லாங்கிடியூட் லைனும் ஒரு latitude லைனும் பாயிண்ட் ஆகுதுல, மெர்ஜ் ஆகுதுல, ஒரு இடத்துல மீட் ஆகுதுல இல்லையா? திஸ் பாயிண்ட் இஸ் வாட் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, திஸ் பாயிண்ட் இஸ் கால்ட் கோஆர்டினேட்ஸ். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, யூஸ் டு திஸ் எக்ஸாம்பிள். இதுல வந்து நமக்கு எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ஸை வச்சு சொல்லியிருப்பாங்க. இதே சேம் மெத்தடாலஜி, இதே தான் நமக்கு என்ன இதில் யூஸ் பண்றோம், மேப்பிங்ல யூஸ் பண்றோம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், latitude. latitudeல தான் நமக்கு என்ன ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு லைன் வந்து சென்டரா போகும் இல்லையா? நம்ம குளோப் வந்து இப்படி இருக்குது. See, this is our sorry,
நம்மளோட எர்த்து. ஓகே, இதுல சென்டரா நமக்கு என்ன இருக்கு, ஒரு லைன் வந்து போகுது. திஸ் இஸ் வாட் ஈக்குவேட்டர். இல்லையா? இந்த ஈக்குவேட்டர் தான் நம்மளோட எர்த்தை ரெண்டா பிரிக்குது. எப்படின்னா லைக் நார்த் அண்ட் சவுத், நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு நமக்கு பிரிக்கக்கூடிய இந்த லைன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவேட்டர். ஓகே, திஸ் இஸ் latitude. அண்ட் சி, இது எப்படி போகும்? இந்த பேரலா போகும். அதே மாதிரி தான் லாங்கிடியூடும் பேரலா தான் போகும். அண்ட் போத் latitude அண்ட் லாங்கிடியூட் என்ன ஆகும், ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த குரூப், இந்த லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிறது நம்ம என்ன சொல்றோம், கிரிட் பேட்டர்ன். லைக் நீங்க ஒரு டிராயிங் டிரா பண்றீங்க சம்திங். இப்போ நீங்க ஒரு டிராயிங் கிளாஸ் போயிருந்தாலோ இல்லை ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஒரு டிராயிங் வரைகிறோம் அப்படின்னா லைக் ஒரு கிரிட் மாதிரி 2 லைன்ஸ் போட்டு அந்த பாக்ஸ்குள்ளே வரக்கூடிய பிளேசஸை அப்படியே நம்ம ஃபில் பண்ணிட்டே வந்தோம்னா அந்த டிராயிங்கோட அவுட்புட் வந்து செம்ம சூப்பராக பக்காவாக வரும் இல்லையா? ஸோ லைக் தட் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, எர்த்தை வந்து இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்து டிவைடட் பிரித்து அது வந்து நமக்கு மேப்பாக கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ஒரு டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? நீங்க மேத்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. 0 டிகிரி, லைக் 180 டிகிரி, 90 டிகிரி, ரைட் ஆங்கிள் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்ஸ்லாம் வந்து நம்ம மேத்ஸ்ல படிப்போம். ஸோ சேம் தட் அதுதான் என்ன பண்ணிருக்காங்க, அப்ளை பண்ணிருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி ஆங்கிள்ஸோட இருக்கும் போது நமக்கு என்ன ஆகும், ஈஸியா அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்மளால பேப்பர்ல மார்க் பண்ணி கரெக்டான ஆங்கிள், கரெக்டான டிஸ்டன்ஸ்ல நம்மளால என்ன பண்ண முடியுது, ஒரு மேப்பை வந்து டிரா பண்ண முடியும். ஓகே, ஸோ தட் கிரியேட் பண்ணது என்னது, latitude எக்ஸ்பிரஸ் இன் தே ஆர் எக்ஸ்பிரஸிங் இன் டிகிரிஸ். latitudes எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, டிகிரிஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஓகே, தட் த ஈக்குவேட்டர் இஸ் கால்ட் 0 டிகிரி latitude. அண்ட் 2 poles சொன்னோமா, என்னென்ன போல்ஸ் இருக்கு, நார்தர்ன் போல் அண்ட் சி நார்தர்ன் போல் அண்ட் சதர்ன் போல். இது வந்து நமக்கு எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க, 90 டிகிரி. Okay, north 90 degree north and 90 degree south. North and 90 degree south. And then பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேட்டரை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜன் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இல்லையா? ஏன்னா இங்கே வந்து எர்த் இருக்கு, இந்த எர்த்து சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு நேராக தான் நமக்கு என்ன இருக்கு, சன். ஸோ வென் வி கெட் சன்ரைஸ், இங்க இருந்து நமக்கு சன்ரைஸ் வந்து வருது. ஸோ அந்த சன்ரைஸ் நேரம் நமக்கு என்ன பண்ணுவோம், ஈக்குவேட்டர்ல வந்து அது ஃபால் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஈக்குவேட்டர்ல ஃபால் ஆகும்போது அந்த ரீஜன் வந்து நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஹாட்டா இருக்கும். இப்படி போக இந்த நமக்கு போல்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும், சன்லைட் ரொம்ப லோவா தான் இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த ரீஜன்ஸ்லாம் நமக்கு எப்படி இருக்கு, ரொம்ப ஃப்ரீஸ்டா ஒரு மாதிரி உறைஞ்சு போன பனிக்கட்டிகளா இருக்கு. அண்டார்டிகா ரீஜன் இல்லையா, அண்டார்டிகா ஆர்டிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரீஜன் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஃப்ரிட்ஜடா இருக்கும், ரொம்ப போலார் ஜோன்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை நம்ம. ஓகே, ஆனா அந்த ஈக்குவேட்டரை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜன் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், தட் இஸ் டோரேட். திஸ் இஸ் கால்ட் டோரேட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லைன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெம்பரேட். ஏன்னா அதுக்கடுத்து நமக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் மாடரேட் ஆகும் டெம்பரேச்சர். அதுக்கு அடுத்து அந்த போல்ஸ்ல நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்கும், கோல்டரா இருக்கும். ஸோ அந்த ரீஜன் நம்ம எப்படி சொல்லுவோம், ஃப்ரிட்ஜர் ஜோன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகே, அந்த நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா லாங்கிடியூட். லாங்கிடியூட் லாங்கிடியூட்ஸ் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர்ல்டை வந்து 2 பார்ட்ஸாக பிரிக்கும். அது வந்து நமக்கு லேட்டிடியூட் வந்து நார்த் அண்ட் சவுத்தாக பிரிச்சிச்சு இல்லையா? ஸோ இந்த லாங்கிடியூட் வந்து நம்மளோட எர்த் எப்படி பிரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் வெஸ்டாக பிரிக்கும். ஓகே, இட் இஸ் அ வெர்டிக்கல் லைன். ஓகே, இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெரிடியன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு போல்லேருந்து இன்னொரு போலுக்கு அது ட்ராவல் ஆகும், லைக் ஃப்ரம் நார்த் டு சவுத். ஓகே, நார்த் டு சவுத். இந்த இமேஜ்ல பாருங்க, திஸ் இஸ் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல் என்ன ஆகுது, நமக்கு டிராவல் ஆகுது. இதுதான் நம்மளோட எர்த்தை வந்து
நார்த் போல் இருந்து நேரா இங்கே சவுதர்ன் போல் வரைக்கும் நமக்கு ட்ராவல் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரைம் மெரிடியன்ஸ். ஓகே, பிரைம் மெரிடியன்ஸ். இதுவும் பிரைம் மெரிடியன்ஸ் என்னது 0 டிகிரி லாங்கிடியூட். பிரைம் மெரிடியன்ஸ் தான் நமக்கு என்னது 0 டிகிரி லாங்கிடியூட். ஈக்குவேட்டர் அங்கே என்ன சொன்னேன் 0 டிகிரி latitude. ஓகே, should remember it very carefully. ஓகே, அண்ட் தென் பாருங்க இது வந்து 0 டிகிரி டு 180 டிகிரி இருக்கும். அதே மாதிரி அங்க நம்ம latitude பார்த்தீங்கன்னா 0 டிகிரி டு 90 டிகிரி நமக்கு போல்ஸ் வரைக்கும் நார்த் போல் அண்ட் சதர்ன் போல் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இதில் கிளியர் ஆயிடுச்சா? திஸ் இஸ் த latitude and longitudes together are called as the two coordinates of a place. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஜோன்ஸ் இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டைம் ஜோன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, இதில் வந்து நமக்கு இமேஜில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தி சென்டர் லைன் நமக்கு என்னது கிரீன்விச் மெரிடியன் passes through Greenwich, London. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரை நமக்கு பிடிக்கும். அதே மாதிரி latitude தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியரை நமக்கு பிரிக்கக்கூடியதான் என்னது latitude. this is ஈக்குவேட்டர். இதுவும் என்னது நமக்கு 0 டிகிரி latitude. அண்ட் இதுதான் நமக்கு என்னது சென்டரா பிடிக்கக்கூடியதான் நமக்கு என்னது longitude. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் அவர் எர்த். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், எர்த்தை வந்து மேப்பிங் பண்ணுறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டைம் ஜோன்ஸ் பற்றி நல்லா கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அண்ட் பாய்.